என்னோட லைஃப்ல நடந்த ஒரு ஃபன்னி இன்சிடென்ட், பட் ரொம்பவே யோசிக்க வச்ச ஒரு விஷயம். ஓகேவா, நாங்களாம் ஃபேமிலியாக வெளில போயிருந்தோம். அப்போது என்னோட குட்டி பையன், 6 வயசு பையன், தண்ணி கேட்டான். நான் சொன்னேன், அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வரலப்பா, இன்னும் ஒரு 10 minutes தான் நம்ம ரீச் ஆகிடுவோம், அங்கே போய் நீ தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், நீ அம்மா தானே, நீ தண்ணி எடுத்துகிட்டு வரணும் தானே, இது கூட உனக்கு தெரியல, தண்ணி எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மானா இப்படிதான் இருப்பியா அப்படின்னு கேட்டான் அவன் என்கிட்ட. அவனோட குட்டி தொண்டையில் அவனோட லாங்குவேஜில் அவன் கேட்குறப்போ எங்களுக்கு சிரிப்பை வர வச்சா கூட, பட் ரொம்ப டீப்பாக இதை பற்றி யோசிச்சோம் அப்படின்னா, அவன் மனசில் எப்படி ஒரு 6 வயசு குழந்தை மனசில் அம்மா தான் இதெல்லாம் பண்ணுவா, அம்மா பண்ணல அப்படின்னா அவனால் டாலரேட் பண்ணிக்க முடியல. ஓகேவா, ஒரு சின்ன விஷயம் தான், தண்ணி பாட்டில் மறந்துட்டேன், அவ்வளோதான். ஏன்ப்பா நீங்கள் எடுத்து வச்சுக்கல அப்படின்னு அவங்க அப்பாவை பார்த்து கேட்கல. அவன் அண்ணன் இருந்தான், அவன் அண்ணன்ட்ட நீ ஏன்டா சொல்லலை அப்படின்னா யாரையுமே பார்த்து கேட்க கிடையாது. என்னை மட்டும்தான் கேட்டான், நீ அம்மா தானே, நீ தண்ணி எடுத்து வச்சுக்கணும் தானேன்னு சொல்லிட்டு. கரெக்டு, அம்மா எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவா அப்படிங்கிறது தான் அவனுக்கு நம்ம புரிய வச்சுருக்கோமே தவிர, பட் சுற்றி இருக்கவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது, அது அம்மா மட்டுமே பண்ணக்கூடிய வேலை இல்லை அப்படிங்கிறத நம்ம சொசைட்டியோ இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்களோ சொல்லி கொடுக்க மறந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் உங்கள் ஃபேமிலியிலையோ இல்லை ஏதாவது நீங்கள்